உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் தொடர்பாக சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று காலை ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். குறிப்பாக இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இன்று காலை ஆயுதங்கள் பறிமுதல் செய்வதற்காக சென்னை தனிப்படை போலீசார் அங்கு அழைத்து சென்ற போது அவர் திடீரென என்கவுண்டர் செய்யப்பட்டார். குறிப்பாக போலீசாரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதால தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளரான விமல் என்கவுண்டர் செய்துள்ளார். குறிப்பாக அவர் மீது 2 புல்லட்டுகள் பாய்ந்த நிலையில சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில இது தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வேளச்சேரி பகுதியில மாமூல் கேட்டு தொழிலதிபரை துப்பாக்கியால் மிரட்டியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய சென்ற நிலையில அப்போது என்கவுண்டர் செய்யப்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள அவரது உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில என்கவுண்டர் சம்பவம் என்பதால் நீலாங்கரை போலீசார் இது தொடர்பாக ஆயுதம் வைத்திருத்தல், போலீசாரை நோக்கி துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட் கார்த்திக் சம்பவம் நடந்த இடமான அங்கு போய் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு எந்த மாதிரியான தாக்குதல் நடைபெற்றது, அவர் மண்ணுக்குள் இருந்து புதைத்திருந்த அந்த கன்னை எடுத்ததாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர் எங்கிருந்து அந்த கன்னை எடுத்தார் என்பது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு துப்பாக்கி சூடு நடத்திய வேளச்சேரி காவல் ஆய்வாளரான விமலிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ள அவரது சீசிங் ராஜாவின் உடலை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். மேலும் இது மட்டுமின்றி அவரது உடல்கூறு ஆய்வு நடைபெற்றிருக்கிறது. அதனை முழுவதுமாக அவர் வீடியோ பதிவும் செய்துள்ளனர். மேலும் அந்த குடும்பத்தினரும் தற்போது மேஜிஸ்ட்ரேட் கார்த்திக் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார். ஏதேனும் சந்தேகம் உள்ளதா என்பது தொடர்பான விவரங்களையும் அவரது குடும்பத்தினரும் பெற்று தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்று இரவே பிரேத பரிசோதனையானது நடைபெற்று சீசிங் ராஜாவின் உடலானது அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.